வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மேக்ஸ் மென்டல் எபிலிட்டி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 3 நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு, நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. அதுலேயும் உங்களுக்கு ஆப்டிடியூட் தேவைப்படும். சரிங்களா? வரப்போகிற குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த மென்டல் எபிலிட்டி அண்ட் இந்த பொது தமிழ் ரொம்ப கிளாரிட்டியாக இருங்க. கண்டிப்பாக 115+ வேணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு கட் ஆஃப் கிராஸ் பண்ண முடியும். நீங்கள் 100 கீழே போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்காது. சரிங்களா? எப்போவுமே பொது தமிழ் மென்டல் எபிலிட்டியை சேர்த்து பார்க்கணும். சரி, இன்றைக்கி ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்குங்க அப் டு குரூப் 1 இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமினேஷன் வரைக்கும் 18-17 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது நான் டாபிக் வைஸ் பிரிச்சிட்டேன். இது நம்ம ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம், எல்சிஎம், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் டெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ். ரீசனிங் இப்போ நம்ம தனியாக இடத்துல போய்ட்டோம் ஆஸ் பர் அப்டேட்டட் சிலபஸ். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி அப் டு குரூப் 1 வரைக்கும் நடந்த கொஸ்டின் ப்ளஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பியால் நடத்தக்கூடிய அந்த சைக்காலஜிலையும் அதுவும் பியூர்லி ரீசனிங் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? இதையும் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். கொஸ்டின் ஃபாலோடு பை சால்வ் பண்ணியிருப்போம். சரிங்களா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படியே ஒரு இதாக போகும். சரிங்களா? இப்போங்க இதை பார்த்து பயந்துடாதீங்க. சில குரூப் 1 கொஸ்டின்ஸை பார்த்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஒரு 4 to 5 குரூப் 1 பொறுத்த வரைக்கும் கடினமாக தான் இருக்கும். அதே மாதிரி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3, குரூப் 2லேயும் ஒரு 2 to 3 கடினமாக தான் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் சில டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம ஸ்கூல் புக் ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு ஈஸியாக கட் ஆஃபை கிராஸ் பண்ணிடலாம். அந்த டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டினெல்லாம் நீங்கள் ஸ்மார்ட் கெஸ்ஸிங் ப்ளஸ் எலிமினேஷன் மெத்தட் வச்சு தான் நீங்கள் கரெக்டாக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு எலிமினேட் பண்ண முடியும். இதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்மார்ட் கெஸ்ஸிங் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதை நீங்கள் பாருங்கள். யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறது ரிஸ்க் தான். பட் அட் தட் லாஸ்ட் ஸ்டேஜ் வேறு வழி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபார்முலாஸ் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்கள் போதும்.